சர்வதேச நிலையில் ஏற்பட்ட போர் காரணமாக ஒரு எரிபொருள் சக்தி நெருக்கடி ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இலங்கையையும் அது வேகமாக பாதித்து வந்திருக்கின்றது. இந்த நெருக்கடியானது கூடுதலான எமது துறைகளை பாதித்திருக்கின்றது. விவசாயத்துறை, போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, கல்வித்துறை, சுகாதாரத்துறை என்று எல்லா துறைகளையும் பாதிக்கின்ற ஒரு நெருக்கடியாக இந்த நெருக்கடி காணப்படுகின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைய நிலையில் விவசாயிகள் மிகவும் திக்குமுக்காடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான உரம், அவர்களுக்கான நாசினிகள், அவர்களுக்கான போக்குவரத்து தேவைகள் பற்றிய விடயம், தமது நிலங்களை பண்படுத்துவதற்கான எரிபொருள் போன்ற விடயங்களில் மிகவும் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த விவசாயிகளுக்கு நாங்கள் ஒரு உத்தரவாதம் அளிக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. ஏனென்றால் எமது நாட்டின் பிரதானமான உற்பத்தியாக விவசாயத்துறை காணப்படுகின்றது. எனவே விவசாயிகளும் விவசாயத்துறையில் ஈடுபடுகின்றவர்களும் சோர்ந்து போகாமல் அவர்களை பாதுகாக்க வேண்டிய அவசிய தேவை அரசுக்கு இருக்கின்றது. எனவே விவசாயிகள் இந்த இடத்தில் அரசாங்கத்தை மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எரிபொருள் ஏற்றம் என்பது அவர்களுடைய அந்த உற்பத்தி துறையை அதிகமாக பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றபடியால் அவர்களுக்குரிய நிவாரணங்கள் அல்லது மானியங்கள் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இதைவிடவும் நாங்கள் சொல்லப்போனால் இந்த மின்சாரத்துறையின் மூலமாக ஏற்படுகின்ற இந்த கட்டண உயர்வுகள், எரிவாயுக்கான உயர்வுகள் என்பது ஒவ்வொரு குடும்பத்தையும், குறிப்பாக சொல்லப்போனால் ஏழைகள், நடுத்தர வர்க்க குடும்பங்களை அதிகமாக பாதித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் பற்றி அரசு கூடுதலாக சிந்திக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அதேவேளை அடுத்த கட்டமாக பார்த்தால் கல்வித்துறை, சுகாதாரத்துறை என்பவற்றை எடுத்து பார்க்கலாம். இந்த கல்வித்துறையிலும் கூட இந்த போக்குவரத்து செய்கின்ற அரச உத்தியோகஸ்தர்கள் மற்றும் அடுத்ததாக மாணவர்களுக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இந்த யுத்தம் எவ்வளவு காலம் தொடரப்போகின்றது என்பது எமக்கு தெரியாது. வல்லரசு ஒன்றின் இருமாப்பு காரணமாக இந்த யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். எனவே அரசு வினைத்திறனாக முகாமைத்துவம் செய்வதன் மூலமாக இந்த நெருக்கடியில் இருந்து மக்கள் மீள்வதற்குரிய வழிவகையை செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதேவேளை கல்வித்துறையை பொறுத்தமட்டில் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். அண்மையில் GCAL காப்போத்தா உயர்தர பரீட்சை முடிவுகள் வந்திருக்கின்றன. இந்த பரீட்சை முடிவு பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. அடுத்த கட்டமாக வரப்போகின்ற பரீட்சை முடிவு எப்படி இருக்க போகின்றது என்பது பற்றியும் சிந்திக்க வேண்டும். கடந்த அந்த முடிவின் போது முதலாவது இடத்தில் மாவட்ட மட்டத்தில் கொழும்பு மாவட்டம் காணப்படுகின்றது, காப்போத்தா உயர்தர அந்த அடைவின்படி. இரண்டாவது இடத்தில் மன்னார் காணப்படுகின்றது, மூன்றாவது இடத்தில் புத்தளம் காணப்படுகின்றது, நான்காவது இடத்தில் களுத்துறை, ஐந்தாவது இடத்தில் மட்டக்களப்பு, ஆறாவது இடத்தில் யாழ்ப்பாணம் காணப்படுகின்றது. எனவே இங்கு 3 சிறுபான்மை மக்கள் வாழுகின்ற மாவட்டங்கள் இந்த 6 இடங்களுக்குள் வந்திருக்கின்றன. அதற்காக உழைத்த அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள், அதிபர்கள், மாணவர்களை நாங்கள் பாராட்டிக் கொள்ளுகின்றோம். அதேவேளை இன்னும் ஒரு பக்கத்தில் பார்க்கின்ற போது எங்களுடைய சாதாரண கிராமத்தில் வாழுகின்ற மக்கள் இந்த எரிபொருள் நெருக்கடி காரணமாக தங்களுடைய பல வேலைகளை ஆற்ற முடியாத நிலையில் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் அரசுக்கு நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதேவேளை இந்த விவசாயிகள் எதிர்நோக்குகின்ற பல்வேறு பிரச்சனைகளில் யானை தாக்கம் என்பது மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. இதுவும் இந்த எரிபொருள் நெருக்கடியோடு சம்பந்தப்படாது விட்டாலும் கூட இது விவசாயிகளை அதிகமாக பாதிக்கின்றது. அண்மையில் நான் வருகின்ற போது செங்கலடி நகரத்திற்குள் யானைகளின் அட்டகாசம் அதிகமாக இருந்ததன் காரணமாக அந்த கருப்பு பாலம் என்கின்ற இடத்தில் விவசாயி ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கின்றார். புது மண்டபத்தடியிலும் கூட இந்த யானைகளின் அட்டகாசம் காரணமாக சின்னவன் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கின்றார். எனவே இந்த இடத்திலும் கூட இந்த மின்சார நெருக்கடி ஏற்படுகின்ற போது இந்த இருட்டாக இருக்கின்ற பிரதேசங்களில் அதிகமாக இந்த தாக்குதல்கள் அதிகமாக காணப்படுகின்றன. எனவே இதுவும் கூட ஒரு உப பிரச்சனையாக அமைந்திருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஆகவே இந்த மின்சார நெருக்கடி, எரிபொருள் நெருக்கடி என்பவற்றிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான புதிய உத்திகள், உபாயங்களோடு அரசு பயணிக்க வேண்டிய தேவையை மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இதே நேரத்தில் இன்னும் சில விடயங்களை நான் உப விடயங்களாக சுட்டிக்காட்ட வேண்டும்.
இந்த கல்வி அடைவு விடயத்தில் உங்களுக்கு தெரிய வேண்டும், கிளிநொச்சி மாவட்டம் எவ்வளவு மோசமாக பல பிரச்சனைகளை எதிர்நோக்கினாலும் அந்த கிராமத்தில் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தில் கல்வி பயின்ற ஒரு மாணவன், அது திருக்குமரன் என்று சொல்கின்ற மாணவன் அகில இலங்கை ரீதியாக முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றார். அதே போன்றுதான் பர்தான் என்று சொல்லப்படுகின்ற காத்தான்குடி மாணவன் வணிகத்துறையில் அவன் முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றான். இதே போன்று பல்வேறு துறைகளிலும் முதலாவது இடங்களை பெற்றவர்களை பாராட்டுவதோடு மிகவும் ஏழை பெற்றோர்கள் பல சவால்களுக்கு மத்தியில் தமது பிள்ளைகளை கற்பித்து பல சாதனைகளை படைத்திருக்கின்றார்கள். அதற்கான அனைவருக்கும் நான் இந்த இடத்தில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். இந்த எரிபொருள் நெருக்கடி காரணமாக இந்த எரிபொருளை பதுக்குகின்ற செயல்பாடுகள், அதே போன்று உரத்தை நாசினிகளை பதுக்குகின்ற செயற்பாடுகளும் கூட ஏற்பட்டிருப்பதை அவதானிக்க முடிகின்றது. இதற்கான நடவடிக்கைகளை துரிதமாக ஏற்படுத்தி இந்த உரப்பதுக்கம் மற்றும் எரிபொருள் பதுக்கம் காரணமாக பாதிக்கப்படுகின்ற மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற விடயத்தையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே போன்றுதான் இன்னும் ஒரு விடயம், அண்மையில் நான் எங்களுடைய போலீஸ் பாதுகாப்பு அமைச்சரிடம் அந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றேன். இந்த போதைப்பொருள் பாதிப்பு காரணமாக ஏற்படுகின்ற விளைவு இதுவும் ஒரு நெருக்கடியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நாவட்குடா என்கின்ற கிராமத்தில் இந்த போதைப்பொருள் வியாபாரம் நடப்பதாக எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய போலீஸ் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்களிடம் இந்த கடிதத்தை நான் தந்திருக்கின்றேன். தயவு செய்து இதற்குரிய நடவடிக்கையை துரிதமாக எடுக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று இன்னும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட இன்னும் விடயத்தை சுட்டிக்காட்டுகின்றேன். இந்த கனகர் கிராமம் என்று சொல்லப்படுகின்ற கிராமத்தில் அந்த யுத்த காரணமாக அங்கிருந்து கிட்டத்தட்ட 202 பேர் இடம்பெயர்ந்து சென்றிருந்தார்கள். 73 பேர் குடியேறுவதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்ட பகுதியிலும் 129 பேருக்கு அந்த இடத்தில் குடியேறுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை. அவர்களுக்கும் அந்த அனுமதியை வழங்க வேண்டும் என்று அந்த ஏழை மக்கள் கண்ணீர் சிந்த கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த அரசு அந்த இடத்தில் குடியேறுவதற்கான அந்த சந்தர்ப்பத்தை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதைவிட இன்னும் ஒரு விடயம் சொல்ல வேண்டும். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்றதும் ஒரு பிரச்சனையாக எழுந்து கொண்டிருக்கின்றது. அண்மையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக கமன்பில் அவர்கள் புத்தகம் ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றார். இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புவது என்னவென்றால், கடந்த 3 ஜனாதிபதிகளின் ஆட்சியின் போது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக உண்மைகள் வெளிவரவில்லை. அண்மையில் பார்க்கின்றேன், ஒரு 3ஆம் மட்டத்தில் உள்ள சந்தேக நபர்கள், 2ஆம் மட்டத்தில் உள்ள சந்தேக நபர்கள் இப்போது கைது செய்யப்பட்டு சில உண்மைகள் வெளிவருவதாக அறிகின்றோம். இப்போது 1ஆம் மட்டத்தில் உள்ள அந்த சந்தேக நபர் யார் என்ற கேள்வி எழுகின்றது. 1ஆம் மட்டம் யார், யாவர் கைது செய்யப்படுவார் ஏற்படுகின்றது. எனவே தயவு செய்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் புத்தகம் எழுதுகின்ற விடயத்தின் மூலமாக உண்மைகளை புதைத்து விடக்கூடாது. ஏனென்றால் இந்த புத்தகங்கள் சஹ்ராம் காசிம் தான் இதன் முக்கியமான சூத்திரதாரி என்று சொல்லி அந்த உண்மையை மூடி மறைக்க முற்படுகின்றார்கள். அவரும் 3ஆம் மட்ட 4ஆம் மட்ட ஒரு குற்றவாளியாக இருக்கின்றார். ஆனால் இதனை திட்டமிட்டு நடாத்திய குற்றவாளிகள் இருக்கின்றார்கள். அதில் 2ஆம் மட்டம் வரையும் இந்த அரசாங்கம் முன்னேறி இருக்கின்றது, கைது செய்திருக்கின்றது. இப்ப 1ஆம் மட்டத்தில் இந்த ஆட்சி மாற்றத்திற்காக அந்த குற்றச் செயலை நிகழ்த்திய அந்த சூத்திரதாரி யார் என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அவரும் கைது செய்யப்பட்டால் தான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் 269 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பல நூற்றுக்கணக்கான மக்கள் காயப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீதி வேண்டும். எங்களுடைய பேராயர் அவர்கள் உண்மையை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே சஹ்ராம் காசிமில் முழுமையான குற்றத்தை போட்டுவிட்டு இதனை இயக்கிய இயக்குநர்கள் தப்பித்து செல்வதற்கு இடமளிக்க கூடாது என்பதையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அவர் ஒரு பலிக்கடாவாக ஆக்கப்பட்டிருக்கின்றார். இது அவரை இயக்கிய அந்த இயக்குநர்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். புத்தக வெளியீட்டின் போது அவர்கள் அங்கு பிரசன்னமாகி இருக்கின்றார்களா ஏற்படுகின்றது என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டி எரிபொருள் நெருக்கடிக்கு வினைத்திறனான முகாமைத்துவத்தை செய்து மக்களை பாதுகாக்க வேண்டும். இந்த யுத்தம் எப்போது முடிகின்றது என்பது தெரியவில்லை. ஆனால் அந்த யுத்தம் முடியும் வரைக்கும் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதையும் கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ගරු වසන්ත සමරසිංහ අමාත්‍යතුමාට විනාඩි 14ක කාලයක්. ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, අද දවසේ අපේ රටේ ආර්ථිකය විශේෂයෙන්ම භූගෝලික ලෝක දේශපාලන තත්ත්වයක් එක්ක විශේෂයෙන් යුදමය තත්ත්වයක් ඇති වෙලා තියෙන වෙලාවක மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.